ஹலோ பீபாஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2024 ஒரு ஸ்பானிஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மினி சீரீஸாக அப்போ வெளியான தி லாஸ்ட் நைட் அட் ட்ரிமோர் பீச். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அலெக்ஸ். இவர் ஒரு ஃபேமஸான மியூசிஷியன், அதுலேயும் குறிப்பாக பியானிஸ்ட், ஒரு நல்ல பியானிஸ்ட். இவர் தான் பையனை ஒரு மிகப்பெரிய வித்வானாக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா கங்கணம் கட்டிக்கிட்டு கடைசியாக பல முயற்சிகளுக்கு அப்புறம் கதாநாயகனை இந்த அளவுக்கு கடைசியாக உருவாக்கியிருக்கு, அந்த அம்மாவுடைய சொந்த முயற்சியிலேயே. சரி, அது ஒரு பக்கம். இவருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு அழகான குடும்பம் தான். என்ன பிரச்சனை, அந்த குடும்பம் இவரோட இல்லை. அந்த அம்மா வேற ஒருத்தனை தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம கதாநாயகனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகும்போது குழந்தைகளையும் சேர்த்து அந்த அம்மாவே கூப்பிட்டு போயிடுச்சு. இதனால் கதாநாயகனுக்கு இப்போ குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னா எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். இருந்தாலும் என்னங்க ஆசாசியாக கல்யாணம் பண்ணோம், கடைசியாக மனைவி யார் கூடயோ போயிடுச்சு. பிள்ளைங்களும் இப்போ நம்ம தேவை அப்படின்னா நம்மளே கெஞ்சி கூத்தாடி தான் போய் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கரமான மென்டல் ப்ரெஷர், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாரு. இதனாலேயே இவருடைய தொழில் ரீதியாகவே, அதாவது மியூசிஷியன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதிலேயே ஒரு சில பிரச்சனைகளையும் இவர் சந்திக்கிறாரு. இதனாலேயே நம்ம பசங்களை கூப்பிட்டுட்டு எப்போ ரிலாக்ஸாக ஒரு ட்ரிப்பை போயிட்டு வருவோம் அப்படின்னு பசங்களை கிளம்புறாங்களோ, அந்த மாதிரி இவர் நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மியூசிக்கை கம்போஸ் பண்ண ஆரம்பிப்போம், வேறு ஏதாவது கம்போஷனை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாப்புல. அப்படி இவர் போகிற இடம் தான் ட்ரிமோர் அப்படிங்கிற ஒரு இடம். ஆனால் அங்கே போய் நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தில் தான் நம்மால் நம்பிட்டு போகிறாப்புல. ஆனால் உண்மையாகவே இவரே எதிர்பார்க்காத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை நான் இவ்வளவு நாள் பார்க்காம இப்போ பார்த்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நம்ம தானிய தலைவன் ஓரியல் போலோவுடைய ஒரு சீரீஸ் இது. அவருடைய படங்கள் எப்போ முதல்ல ஒரு 2016-17 அவருடைய விஷயங்கள் படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோமோ, அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் சீரீஸ்னு எது ரிலீஸ் ஆனாலும் ஒன்றை கூட விடாமல் பார்த்துடுறது. ஆனால் இந்த சீரீஸ் மட்டும் பெண்டிங்லேயே இருந்தது ஒரு வருஷமாக. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கங்க, 8 எபிசோடு தான் இது. ஆனால் 8 எபிசோடு 9.75 மணி நேரம் ஓடுது. அப்போ ரன்னிங் டைமை பார்த்துக்கோங்க. அதுலேயும் இது க்ரைம் த்ரில்லரோ இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரோ இருக்காது, சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அதனால் உருண்டு டெட் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு சீரீஸ் இது. இந்த 10 மணி நேரத்தை தூக்கி கொத்தா வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. இதனாலேயே சரி இப்போ பார்த்துருவோம் அப்போ பார்த்துருவோம், அடுத்த வாரம் அந்த வர்ற சனிக்கிழமை அப்படின்னு தள்ளி போட்டே ஒரு வருஷம் வந்துருச்சு நெருக்கி. இப்போ தான் கடைசியாக இதை நான் பார்த்து முடித்தேன். இது நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பயே நம்ம தள்ளி போட்டதுக்கு அது இன்னொரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே சொல்கிறேன், இது டெட் ஸ்லோவான ஒரு சீரீஸ் தான், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஓரியல் போலோவோடைய சேர்ந்து லாரா அண்ட் ஜோர்டி அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து, அதாவது மொத்தம் அந்த 3 பேர் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. ஓரியல் போலோ இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. 2021 நம்ம தலைவன் இயக்குன த இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸு, 8 எபிசோடு. ஒரு எபிசோடுடைய எண்ட்லையும் ஒரு ட்விஸ்ட்டு தெரிக்க விட்டுருப்பாப்புல. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதில் இருக்கும் அந்த எபிசோடுக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு தரமான வேற லெவல் சீரீஸ் அது. அது முன்னாடியெல்லாம் அது ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சீரீஸு அந்த இன்னசென்ட். அதனால் அதை பார்க்கணும் அப்படின்னா கூட சட்டுப்புட்டுன்னு பார்த்துருங்க, இது வரைக்கும் பார்க்கலன்னா. சரி, அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் பிரதர் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு சீரீஸ் தான் இது. இதை பொறுத்தளவுக்கு முதல்ல 8 எபிசோட் சொன்னேன் இல்லையா, முதல் 3 எபிசோடை எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு 1.5 எபிசோடுக்கு கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். நிறைய சொல்லியிருக்காங்க, எக்கச்சக்கமாக டீட்டெயிலிங் பண்ணி கொஞ்சம் இழுத்துட்டாங்க. அவ்வளோ தூரம் தேவையே கிடையாதுங்க, அது ஒரு 1.5 எபிசோடில் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. 4வது எபிசோடுக்குள்ளே கால் வச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் நல்லா போக ஆரம்பிக்கும். 7வது எபிசோட்லலாம் ஒரு எப்பிலாக் ஒன்று வச்சிருப்பாப்புல தலைவன். அடாடாடாடா எடிட்டராக வேலை பார்த்தவன் செத்தாயா அப்படிங்கிற லெவலில் அந்த எப்பிலாகில் கிட்டத்தட்ட அந்த கடந்த 7 எபிசோடாக எவ்வளவு கதைகளை, ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜாகிரபி ஆஃப் ஆக்சிடென்ட்லாம் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறத சும்மா ரேபிட் கட்ஸில் வச்சு தெரிக்க விட்டுருப்பாப்புல எடிட்டரு. அட்டகாசமான ஒரு சீக்வன்ஸு அந்த எப்பிலாகுடைய சீக்வன்ஸே. அது நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை கனக்கச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சேவியர் ரே, அவர் தான் படத்தில் அந்த அலெக்ஸ்னு கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. படம் ஃபுல்லாக அழுத மணியமாகவே இருப்பாப்புல. அவர் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதமே அப்படி தான். அதுவே ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் எரிச்சலை உண்டாக்கின்னு வச்சுக்கோங்க. என்னங்க எப்போ தான் அழுதுகிட்டு இருக்கேன் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். இது உங்களுக்கு தோணலாம், அதனால் முதல்லே சொல்கிறேன்.
கதாநாயகியாக ஆனா பொல்வரோசா, என்ன ரோசா, பொல்வரோசா, அவங்க தான் கதாநாயகி. 2 பேரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நடிப்பு சொல்லியிருந்தேன், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது போக இன்னும் சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக வரக்கூடிய அந்த காஸ்ட்டில் வர எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை கனக்கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பானிஷ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி எப்பயுமே டாப் நாச்சாக இருக்கும். அதுவும் ஓரியல் போலோடைய படங்கள்லாம் சும்மா பளிச்சுன்னு இருக்கும், விஷுவல்ஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்டன்னிங்காக இருக்கும். அது இந்த சீரீஸுக்கும் பொருந்தும், அட்டகாசமாக இருக்குது. விஷுவலாக பார்க்கும்போது படத்துடைய மியூசிக்கு, எடிட்டர் தான் நான் சொன்னேனே தாறுமாறான ஒர்க்கு. இதில் மேட்ரு என்னென்னா 8 எபிசோடு முடிஞ்ச உடனே இவ்வளோ பெரிய டைமை போட்டு பார்த்துருக்க முடியல. ஒரு ஸ்ட்ரெச்சில் இதை பார்க்குறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஆனால் அப்படி நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா முடியும் போது கூட எப்பா கிளைமேக்ஸ்லேயே ஒரு ட்விஸ்ட்டாக, அதான் என் தலைவன் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் பல விஷயங்களை உடச்சி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று அங்கே வச்சுருப்பாப்புல நம்மால். அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. டெக்னிக்கலி நல்ல ஸ்டாண்டர்ட்ஸில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் டெஃபினட்டாக எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ரேஷன் கார்டு சம்பவம் மேட்ரு, அவ்வளோதான். பேர் எடுத்து விட்ருவாங்க ரேஷன் கார்டிலேருந்து, எங்கேயாவது தப்பி தவறி ஃபேமிலியோட போட்டுறாதீங்க. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் உள்ளே இருக்குது. செக்ஷுவலாகவும் சரி, ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் சரி உள்ளே கன்ஃபார்மாக இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சீரியஸு. என்கிட்ட கேட்டிங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பில் போகாதீங்க, பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச். அது மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது, பொறுமையாக பார்த்து முடிக்கும்போது தான் மனுஷன் எப்படி இருந்தாலும் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்றாயா அப்படிங்கிற ஒரு ஃபீலை நிச்சயமாக இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். நம்ம சைட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய மெலோ ட்ராமாஸ், வேர்ல்ட் கிளாஸ் ட்ராமாஸ் நிறைய பார்ப்பேன். அதனால் ஸ்லோனஸ்ங்கிறதுலாம் நமக்கு ஒரு மேட்டர் இல்லை. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரீஸ் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.